உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகாசக்தியே, எல்லா உயிர்களும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உமது கொடைகள், அன்பும் மரணும் உனது அற்புதப் படைப்புக்கள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே, மகாசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாயாக. அனைத்து ஹீலர்ஸ்களுக்கும் வணக்கங்க. இன்னைக்கு போன வாரத்தோட தொடர்ச்சி தான். நம்ம ஹீலர் சத்யா மேம் வந்து அக்குபஞ்சர் 10 கோட்பாடுகள் அதை பத்தி நம்மளுக்கு விளக்கமா எடுக்க இருக்காங்க. போன வாரத்தோட கண்டினியூ தான். மேம வெல்கம் பண்ணிடலாம். சத்யா மேம், வெல்கம் மேம். மேம் குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். தொடங்கலாமா? நம்ம போன வாரம் வந்து நீர் வரைக்கும் நம்ம நீருக்கு முன்னாடி பார்த்தோம், நீர்ல பார்த்தோம். ஆனா இப்ப தொடங்கும் போது நீர்ல இருந்தே ஃபுல்லா தொடங்கிடலாம். இப்போ நம்ம நீர்ல 10 கோட்பாடுல நீர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வெளியுறுப்பு. முதல்ல அந்த வெளியுறுப்பு அப்படிங்கும் போது நீர் மூலகத்துக்கு உண்டான வெளியுறுப்பு என்னன்னா காது. காதுல நமக்கு எந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வரும் அப்படின்னா காது குப்புன்னு இருக்கும். அதுக்கப்புறம் காது வந்து அடைச்ச மாதிரி, அதாவது குப்புன்னு இருக்கிறது வேற, தொண்டையில எச்சம் முழுங்கின உடனே ஏர் ரிலீஸ் ஆகுறது அது வேற. அது வந்து குப்புன்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு அடைச்ச மாதிரி இருக்கும், ஏதோ கிணத்துக்குள்ள இருந்து சவுண்டு கேட்கிற மாதிரி, ஆனா லோ வாய்ஸ்ல கேட்கும். ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் சீவடியது. ஸோ இந்த மாதிரி உபாதைகள்லாம் நம்ம கிட்னியோட, அதாவது கிட்னி, யூரினரி பிளாடர் அதோடைய வெளிப்பாடா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிட்னியை பத்தி, அதாவது கிட்னி சேனல் எப்படி இருக்கு அப்படின்னு வெளியுறுப்புல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம காதோடைய திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம அதோடைய நீர்மூலகத்துக்கு உண்டான தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதோடைய நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு நிறம். நிறம் வந்து நீர்மூலகத்துக்கு உண்டான நிறம் வந்து கருப்பு. ஸோ நீர் வந்து எங்கேயாவது தேக்கம் அடையுது அப்படின்னா, இல்ல அதோடைய வெளிப்பாடு எந்த நிறத்துல தெரியும் அப்படின்னா கருப்பு நிறத்துல தெரியும். ஸோ கருப்பு நிறம் எங்கெல்லாம் நமக்கு தெரியுதோ, உடம்புல பேச்சஸ் ஆவோ, இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கணுக்கால் கீழே கருப்பா இருக்கு. ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் ஸ்கின்னோடைய கலர் நம்மளுடைய பாடியோட நேச்சரான கலர் இல்லாத எங்கெல்லாம் கருப்பு கலர் நிறம் நமக்கு தென்படுதோ அது அந்த மூலகத்துல பாதிப்பு ஏற்படுது. இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்கலாம். சோ நீர் அங்க தேங்குது அப்படின்னா அது எப்படி நீர் தேக்கம் அப்படின்னா, இப்போ ஸ்டொமக்ல இப்போ மங்கு வர்றதுன்னு சொன்னோம், அப்போ அது கன்னத்துல வந்திருக்கு. அது ஸ்டொமக்கோடைய சேனல், அதாவது நம்பர் 1 ஸ்டொமக்கோடைய நம்பர் 1 நம்ம கருவிலியில மையமா தொடங்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ கன்னத்து வழியா தொடங்கும் இல்லையா? சோ அந்த கன்னத்து வழியில ஒரு இடத்துல ஸ்லாண்டிங்கா வருது அப்படின்னா அதோடைய பரவல் எது வரைக்கும் இருக்கு? ஏன்னா அதுலயே நமக்கு பெருங்குடலோட சேனல் கிராஸ் ஆகுது. சோ பெருங்குடல் அது எந்த பரவலா இருக்கு? பெருங்குடலோட தொடர்பா இருக்கா, காற்றோட தொடர்பா இருக்கா, இல்ல ஸ்டொமக்ல மட்டும் இருக்கா அப்படிங்கிற நம்ம அந்த சேனல் வைஸ் பார்த்துட்டு எதோடைய நீர்த்தேக்கம். சோ 2 இதுலயுமே நம்ம சேனலையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த நீர்த்தேக்கம் எந்த சேனல்ல மட்டும் இருக்கா, இல்ல பிளாக் கலர்ல பேஸ்டன் மட்டும் நம்ம பார்த்து கோட்பாடா மட்டும் பாத்துறாம, ஏன்னா நம்ம ஏற்கனவே முடிச்சதுனால இந்த மாதிரி பாக்குறதுக்கும் நமக்கு அது ஏதுவா அமையும். ஸோ கழுத்துக்கு பின்னாடி கருப்பா இருக்கு அப்படின்னா கழுத்துல என்னென்ன சேனல் இருக்கு, பின்பக்கம் அப்படிங்கும்போது யூபி வருது, ஜிபி வருது, எஸ்ஐ இருக்கு. ஸோ அது எந்த சேனல் படிலங்கள் வழியா அந்த சேனல் மெரிடியன் சேனலோடைய டிராவல்ல எந்த இடத்துல அந்த கருப்பு இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த சேனல்ல இருக்கக்கூடிய வாட்டர் பாயிண்ட்டை நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ அந்த தேக்கம் ரிலீஃப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த நேரம் நம்ம எதுக்கு உதவுது அப்படின்னா அந்த நீர் தேக்கம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு அந்த சேனலை கண்டுபிடிச்சு அந்த சேனல்ல இருக்கக்கூடிய நீர் புள்ளிகளை போடுறதுக்கு நமக்கு ஏதுவா அந்த நேரம் இருக்கு. அடுத்தது நீர் சுரப்பு. ஸோ
நீர் மூலகத்துக்கு உண்டான நீர் சுரப்பு என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சிறுநீரகம், சிறுநீர், விந்து. சோ இதுல எந்த குறைபாடு நமக்கு இப்ப நார்மலா போயிட்டு இருக்கு, சிறுநீர் நார்மலா இருக்கு, தொந்தரவு இல்லை. சப்போஸ் சிறுநீர் கழிக்கும் போது நம்ம புரோட்டீன் லீக் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா சிறுநீர்ல வெளிப்பட தெரியும். அப்ப நம்ம கட்டுப்பாடு சுற்று நம்ம எடுத்துக்கணும். அப்போ புரோட்டீன் அப்படின்னா நம்மளுடைய புரோட்டீன் அப்படின்னா எனர்ஜி நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய மண்ணீரலுடைய தன்மைதான். அப்போ அந்த புரோட்டீன் வந்து எங்க அதிகமா இருக்கு, அப்போ அதிகமான தேக்கங்களுக்கு கட்டுப்பாடு சுற்றுல நமக்கு சொல்லியிருப்போம். ஸ்பிளீன் வந்து எதை கட்டுப்படுத்துறாங்க, நிலம் யாரை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னா வாட்டரை. ஸோ அந்த தன்மை வந்து அங்க அதிகமா இருந்து வெளியேற்றம் வந்து சிறுநீர்ல கிடைக்குது. அப்போ நிலத்தையும் சரி பண்ணணும், நம்ம நீரையும் சரி பண்ணணும். நார்மல் வெளிப்பாடுகள் எதுவும் தெரியல, ஆனா இதுல வெளிப்பாடுகள் தெரியும் போது அந்த தன்மையோடைய எந்த ஆர்கனோ அதையும் நம்ம சேர்த்து போட்டுக்கிறோம். அப்போ இன்னொன்னு மென்சுரேஷன், மாதவிடாய். மாதவிடாயில என்ன வருது, அடுத்தது கலர் வந்து ரெட்டா நார்மலா வராம ரொம்ப பேல் கலரா ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனாவும், டார்க் ப்ரௌனா வருதுன்னா நம்ம மரம் சார்ந்த உபாதைகள்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப லேயரா நூல் மாதிரி ஒரு மாதிரி ஜெல்லி இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னாவே சோ நம்ம அந்த ஒவ்வொரு தன்மையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த நீர் சுரப்பு உதவும். சிறுநீரகம், மாதவிடாய், அதுக்கப்புறம் விந்து பற்றிய தெளிவு, அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கு. ஒரு இப்ப மாதவிடாய் சொல்லும் போது அந்த தன்மை மாறி இருக்கு அப்படின்னா எவ்வளவு காலமா இருக்கு, எதால இருக்கு, அவங்களுக்கு என்ன நிறத்துல ஏதாவது வேற ஏதாவது வெளிப்பாடு இருக்கா, பிளாக் கலர்ல எங்கேயாவது பேட்சஸ் தெரியுதா, இல்ல அவங்களுடைய காது சார்ந்ததுல காதுல புண்ணு வந்திருக்கு, இல்ல காதுல ஏதாவது தொந்தரவு இருக்கா, ஏதாவது அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்னா ஸ்டெப்பையா கேட்கும் போது இந்த நீர் சுரப்பு நமக்கு ஏதுவா அமையும். அடுத்தது விந்தணு குறைபாடு. அப்போ விந்தணு தன்மை அப்படின்னா நார்மலா ஒரு யங்கேஜா இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க எந்த ஒரு குறைபாடும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஏஜ் 40க்கு மேல கடக்குறாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க போஸ்ட்ரேட் எனக்கு வீங்கி இருக்கு, போஸ்ட்ரேட் கிளாண்ட் வந்து வீக்கமா இருக்கு, சுருக்கமா இருக்கு, விரைப்புத்தன்மை அதிகமா இல்ல, என்னால வந்து மனைவிக்கு திருப்திப்படுத்த முடியல. அப்புறம் 2வது ரொம்ப நேரம் ஈடு கொடுத்தாலும் செமன் வெளியாகல. சோ இந்த மாதிரி அதோடைய தன்மைகள் மாறுபடும் போது அவங்களுடைய கிட்னி எனர்ஜியோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அவங்க வாழ்வியல்ல மாத்திட்டு இந்த தன்மையும் நம்ம மாத்தும் போது அவங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். சோ நீர் சுரப்போட தன்மை, மாதவிடாய், சிறுநீர், விந்து பத்திய தெளிவு. அடுத்தது சுவை. சுவை பாத்தீங்கன்னா உப்பு சுவை. உப்பு சுவை வந்து நம்ம நீர் மூலகத்துக்கு உண்டான சுவை. பொதுவா நம்ம சொல்லுவோம் மிகினும் குறையினும் நோய். அப்ப அந்த உப்பு சுவை உடல்ல அதிகமா மிகுந்து போனாலும் நமக்கு நோய் உண்டாகும், குறைஞ்சு போனாலும் நோய். ஏற்கனவே பழமொழி சொல்லுவாங்க உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு. அது எந்த உப்பு அப்படின்னா தாது உப்பு. சோ அந்த தாது உப்பு நமக்கு எதுல கிடைக்கும்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் தான் அந்த தாது உப்புகள். அது வந்து நமக்கு நிறைந்த கீரைகள், காய்கறிகள்லயே இயற்கையான உப்புகள் இருக்கு. அந்த இயற்கையான உப்புக்கள் வந்து உடம்புல குறையும் போது நம்ம என்ன பண்றோம்னா அந்த உடல்நிலையோட தன்மை மாறும். அந்த உப்பு நமக்கு உடல்ல குறைஞ்சிருச்சு, அதுதான் நம்மளோட நியூட்ரிஷன்ஸ். அந்த தன்மை நமக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் குறையும். சோ எல்லா தன்மையும் வர ஆரம்பிக்கும். அந்த உப்பை தான் நம்ம சொல்றோம். ஆனா நம்ம சாதா சொல்லக்கூடிய அயோடின் உப்போ இந்த ராக் சால்ட் அந்த உப்போ கிடையாது. சோ அதுக்குதான் நம்ம கீரை வகைகள் சூப்பு. அப்போ சுடுதண்ணி அது நீங்க சூடு பண்ணி குடிக்கும் போதும் அது ஒரு உப்புத்தன்மை, எல்லாத்துலயுமே ஒவ்வொரு உப்புத்தன்மை கிடைக்கும். சோ பாயில்டு சுவையா நம்ம சாப்பிடும்போது, உணவுகளை சாப்பிடும்போது அது இயற்கையான உப்புக்கு நமக்கு அந்த காயோட தன்மை மாறாம அப்படியே கிடைக்கும். சோ அந்த உப்பு சுவை நம்ம உடம்புல தேவை. அந்த உப்பு சுவையை தான் நம்ம உடம்புல கூட்டணும். சோ நம்ம அந்த நேரத்துக்கு சாப்பிட்டு அந்த உப்பு சுவைகளை மெயின்டைன் பண்ணும்போது சரியாகும். இது உடல்ல ஒரு சிலருக்கு
ரிப்போர்ட்ல கொடுப்பாங்க அந்த உப்பு சுவை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும்னா அவங்க எந்த இதுல காய்கறிகள உப்பு அதிகமா இருக்கோ, அதுக்கு தகுந்த கீரை வகைகள்ல உப்பு நியூட்ரிஷன்ஸ் அதிகமா இருக்கு. சோ அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க ரிப்போர்ட்ல. இந்த உப்பு அதிகமா இருக்கு, பொட்டாசியம் அதிகமா இருக்கு, யூரிக் அதிகமா இருக்கு, அந்த சில உப்புக்கள அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த உப்புக்கள உடம்புக்கு தகுந்தாப்புல அந்த காய்கறிகள இவங்க கொஞ்ச நாள் தவிர்த்தாங்க அப்படின்னா, உடல்ல உப்புத்தன்மை குறைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த அவங்களுடைய உடல்நிலையில இருக்க உப்பு குறைய ஆரம்பிச்சிரும். சமநிலைக்கு வந்துரும். சோ அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. அதனாலதான் டயாலிசிஸ் பேஷண்ட்க்கு உப்பு குறைவா சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. கீரைகளை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா கீரைகள்ல அதிகப்படியான உப்புக்கள் இருக்கு. தாது உப்புக்கள் இருக்கு. அந்த தாது உப்புக்களை உடம்புல கூட்ட குறைக்கிற வேலை நமக்கு நீர்மூலகத்துல ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய நீர்மூலகத்துக்கு ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய உப்புக்களா நமக்கு அமையுது. அடுத்தது குணம். குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பயம் வருது. நீர்மூலகத்துக்கு உண்டான குணம் பாத்தீங்கன்னா பயம். பயம் எப்படி போக்கணும் அப்படின்னா, பயத்துக்கு நிகரான தெளிவு நமக்கு கிடைச்சா அந்த பயம் போயிடும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்யும் போதே, ஒரு குழந்தைக்கு சைக்கிள் ஓட்டணும்னா பயமா இருக்கும். டிராபிக்க நினைச்சா பயமா இருக்கும். ஐயோ இதுல எப்படிடா ஓட்டிட்டு போவோம், நாய் எல்லாம் இருக்குமே நம்ம எப்படிடா ஓட்டிட்டு போறதுன்னு பயமா இருக்கும். அப்ப அந்த குழந்தைய 2 நாள் நம்ம வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு நம்ம உட்கார்ந்துருக்க வண்டியிலேயே கூட போறதோ இல்ல சைக்கிள்ல பின்னாடி உட்கார்ந்து அந்த குழந்தைய முன்னாடி உட்கார வச்சுட்டு போகும்போது அந்த குழந்தைக்கு இது ஒண்ணும் பண்ணாது, இது பண்ணா இப்படி நம்ம ரியாக்ஷன் கொடுக்கணும்னு ஒரு தெளிவை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பய உணர்வு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். சோ சின்ன சின்ன விஷயத்துக்கு ஐயோ செஞ்சுட்டு அம்மா திட்டிடுவாங்க, அப்பா திட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இல்ல சொன்னா புரிஞ்சுக்குவாங்க அம்மாவும் அப்பாவும் அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுக்கணும். பய உணர்வோட நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னோம்னா அதுவுமே நீர்மூலகத்தை குழந்தைகளுக்கு பாதிப்பா அமையும். பெரியவங்களுக்கு மத்த அவங்களுடைய வேலை சார்ந்த பயங்கள் மன ரீதியா இருக்கும். அது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும் அவங்களுக்கு. சில டைம் அவங்களுக்கு அது தெரியாது. நம்ம ஒவ்வொன்னா அவங்க கிட்ட பேசும்போது இந்த சார்ந்து இருந்ததுங்களா, இப்படி இருக்கா, ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்களா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கிளியரா கேட்கும்போது அந்த உணர்வு அவங்களுக்குள்ள இதுல பயப்பட்டேன், நான் எப்பயோ பயப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு உணர்வு வரும். அதனால கூட அவங்களுடைய நீர்மூலகம் இறங்கிக்கிட்டே போலாம். ஆனா அது அவங்களுக்கு தெரியாமயே இருக்கு. சோ அதுல இருந்து அவங்களுக்கு தெளிவு கிடைக்கும் போது அந்த பய உணர்வு அவங்க தெளிவடைஞ்சு வெளியே வரும்போது திரும்ப அந்த உணர்வுக்குள்ள போக மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய நீர்மூலகமும் தன்னுடைய ஏற்றத்தாழ்வுல இருந்து சமநிலைக்கு வந்துடும். அடுத்தது பருவகாலம். 6வது பருவகாலம். பருவகாலம் என்னன்னு பாத்தீங்கன்னா குளிர்காலம். இந்த குளிர்காலத்துலதான் நம்ம நீர்மூலகம் தன்னைத்தானே பூஸ்ட் பண்ணிக்கிறதும் இல்லாம ஒவ்வொரு ஆர்கன்லயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்லயுமே நம்ம பஞ்சபூத சொல்லிப்போம். ஒரு ஸ்பீல் எடுத்தீங்கன்னா அதுலயும் நீர் இருக்கு, காற்று எடுத்தா அதுலயும் நீர் இருக்கு, நிலத்துல நீர் இருக்கு, காற்றுல நீர் இருக்கு, நீர்ல நீர் இருக்கு, மரத்துல நீர் இருக்கு, நெருப்புல நீர். அந்த காலங்கள்ல நீரை மட்டும் அதை சரி பண்ணிக்காம மத்த 4 பூதங்கள்லயும் இருக்கக்கூடிய நீரையும் அது சரி பண்ண பார்க்கும். நீரையும் சரி பண்ணி நீர் நல்லா ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அதுக்கு அம்மாக்கு காற்றுக்கும் கொடுக்கும், மகள் மரத்துக்கும் தன்மையை மாத்தி கொடுக்கும். சோ அந்த காலத்துல குளிர்காலங்கள்ல அதிகமான உதிரப்போக்கு வந்தாலோ இல்ல சிறுநீர் அதிகமா இருந்தாலோ அது நீர் மூலகத்தை தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய விஷயமா நடந்துட்டு இருக்கு. கழிவுகள் வெளியேற்றம் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ அதுக்கு நம்ம அலோ பண்ணிட்டு நம்ம அமைதியா இருந்தோம்னாவே பருவ காலங்கள் அந்த குளிர்காலத்துல நமக்கு சரியாகும். சோ அதனாலதான் மார்கழி மாசத்துல குளிர்காலம்ங்கிறது அந்த மார்கழி அந்த தை மார்கழி அந்த டைம் மார்கழி தை மாசி அந்த 3 மாசங்கள்ல வரும். அந்த காலங்கள் அந்த அந்த கட்டங்கள்ல ஆண்கள் எல்லாருமே சட்டை அணிவிக்காம பஜனை பாடிட்டு போவாங்க. பெண்கள் எல்லாருமே காலையில விநாயகர் கோயிலுக்கு போய் தண்ணி ஊத்திட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு இந்த சீக்கிரமா காலையில எந்திரிச்சு பச்சை தண்ணி குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் தண்ணி ஊத்தணும்னு அந்த காலத்துல செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த காலங்கள்ல நீர்மூலகம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது பிரத்யேக நேரம். பிரத்யேக நேரத்துல நீர் மூலகத்துக்கு உண்டான நேரம் பாத்தீங்கன்னா மாலை 3 மணியிலிருந்து
5 மணி வரை. அப்புறம் 5 மணியிலிருந்து 7 மணி வரை. இது கிட்னிக்கும் யூபிக்கும் உண்டான டைம். யூபி அண்ட் கிட்னி. இந்த நேரத்துல இது வந்து குளிர்காலம் சொன்னது வருடத்திற்கு ஒரு முறை அந்த மூலகத்தை வந்து தன்னைத்தானே மாத்திக்குது. அந்த மாதங்கள்ல மட்டும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. ஆனா அது போக பிரத்யேக நேரம்ங்கிறது டெய்லி அந்த டைம்ல வரக்கூடியது. ஸோ அந்த டைம்ல ஒவ்வொரு நீர்லயும் இருக்கக்கூடிய அந்த டே டு டே லைஃப்ல நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளி வருது. அதுக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் இந்த கடைக்கு போகலாம், அந்த கடைக்கு போகலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு சடனா ஒரு ப்ரோக்ராம் வருது. அதுக்கு எப்படி போறதுன்னா, எது நமக்கு செட் ஆகுதோ அதை எடுத்து நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறத வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிட்டு போறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இது டெய்லி வரக்கூடிய விஷயங்களுக்கு டெய்லி அன்றாட தேவைக்கு நம்மளுடைய கிட்னி தன்னைத்தானே புதுப்பிக்கிற நேரம், நீர்மூலகம் புதுப்பிக்கிற நேரம்னு பாத்தீங்கன்னா 3 to 7 மணி வரை. அந்த டைம்ல தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. மத்த ஆர்கனுக்கும் எனர்ஜியை பாஸ் பண்ணும் அந்த டைம்ல. அந்த கழிவுகளையும் வெளியேற்றும். ஸோ ஒரு சிலருக்கு டயர்ட் ஆகுறது, சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி கிறக்கமா இருக்கிற மாதிரி. ஒரு சிலர் 2 மணிக்கு சாப்பிடுவாங்க, 2:30 மணிக்கு சாப்பிடுவாங்க. அப்ப அந்த 3 மணியும் கூட ஒரு மாதிரி கிறக்கமா இருக்குவாங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த 3 to 5 சிறுநீர் அதிகமா போற மாதிரி இருக்கும். காலையில இருந்து போகாம அதிகமா வரலைனாலும் அந்த 3 to 5க்குள்ள சிறுநீரகம் வெளியேறும். தண்ணி தாகம் காலையில இருந்து நீங்க குறைவா குடிச்சிருந்தாலும் அந்த டைம்ல அதிகமா எடுத்துக்கும். இந்த மாதிரி புதுப்பிச்சுக்கிற அந்த டே டு டே லைஃப் டெய்லி ப்ராசஸ்க்கு அந்த பிரத்யேக நேரத்துல அந்த 3 to 7ல தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற டைம் பாத்தீங்கன்னா 3 to 7. அடுத்தது உடல் பராமரிப்பு. நீர்மூலகத்துக்கான உடல் பராமரிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய போன்ஸ், தலைமுடி, பற்கள், அப்புறம் நெகங்கள் இதெல்லாம் பராமரிக்கிறாங்க. சப்போஸ் நம்ம முடி அதிகமா நம்ம சொல்லக்கூடிய பெரும்பாலும் லேடிஸ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு முடி அதிகமா கொட்டுது. முடி அதிகமா கொட்டுறதுனாலதான் எனக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கு. நல்லா அடர்த்தியா இருந்தது முதல்லலாம், இப்ப கொட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப கொட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளுடைய நீர் மூலகத்தை சரி பண்ணணும். 1. 2வது அதீத சூடு. இப்ப இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, தலைக்கு எண்ணெய்ங்கிற ஒரு விஷயத்தையே வைக்கிறதே இல்லை. எண்ணெயே யாருமே யூஸ் பண்றதே இல்லை. எண்ணெய் எதுக்கு அப்படின்னா, அந்த நம்மளுடைய நம்ம ட்ரிபிள் வார்மர் என்ன வேலை செய்யுதோ அது மாதிரி நம்மளுடைய ஸ்கேல்ப்ல ஆயில் வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணுது ஹீட்டை. அதாவது வெளியே இருக்க டஸ்டையும் உள்ள அனுப்பாம மேலேயே பிடிச்சு வச்சுக்கும். ஸோ நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது அது அந்த எண்ணெய் பிசுக்கோட நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் வெளியே போகும்போது மண் அடிக்கிறதோ இல்ல சப்போஸ் ஏதாவது எந்த டஸ்ட்னாலும் அதை பிடிச்சு வச்சுக்குது. 1. 2வது ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன ஆயிடும்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிக்கலாங்கிற ஒரு தன்மை வரும். அடுத்தது ஹீட் பேலன்ஸ் ஆயிடும். அடுத்தது தலையில டேண்ட்ரஃப்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னா எண்ணெய் வச்சீங்கன்னா அரிப்பு நிறைய எடுக்கும். எண்ணெய் வைக்கும் போது இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம தலையில டேண்ட்ரஃப் இருக்கா என்ன. அப்ப ஹேர் ஃபால் வருது அப்படின்னா நம்ம ஆயில் பாத் நிறைய எடுத்தோம்னா மண்டையில இருக்க சூடு தனியும். அதுக்குத்தான் வரத்தலையோட இருக்காத எண்ணெய் வெய்யின்னு சொல்லுவாங்க பொதுவா அந்த காலத்துல. ஏன் வரத்தலையோட இருக்கக்கூடாதுன்னா, டெய்லி வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. சில நேரங்கள்ல முடி அந்த காலத்துல நீளமா இருக்கும். அப்ப 15 நாளைக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ஒரு தடவையோ எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. இப்ப இருக்கிறவங்க தீபாவளிக்கு மட்டும்தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க. அதனாலதான் ஹேர் ஃபால், தலையில அதிகப்படியான டென்ஷன், அந்த அவங்கவுங்க ஒர்க்குக்கு உண்டான ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே தலையில ஓவர் திங்கிங், ஓவர் லோடு, இது எல்லாமே தலைக்கு வர்றதுனால அதிகப்படியான சூடு 1. இந்த சூட்டுனால நம்மளுடைய மயிர்கால்கள்ல ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா தக்க வச்சுக்கும். கிட்னி எனர்ஜி நமக்கு ஆல்ரெடி வீக் ஆயிடுறாங்க. அப்ப வீக் ஆகும்போது என்ன ஆயிடுது, மயிர்கால்கள் எல்லாமே லூஸ் ஆகி நமக்கு எல்லாமே வெளியேற்றம் ஆகும். சோ ஹேர் வந்து நம்மளுடைய பராமரிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஹேர்
அடுத்தது போன். போன் வந்து டிஃபிஷியன்சி எப்போ வரும்னா ஒரு 35 வயசுக்கு மேல வரும். என்ன என்ன காரணம்னா நம்ம நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல. சோ அந்த நியூட்ரிஷன் சரியா பாடிக்கு போறது இல்ல. அந்த மாதிரி டைம்கள்ல நமக்கு கால்வலி. அப்பெல்லாம் கால்வலி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம லைட்டா வலிக்கிற வரைக்கும் விட்டுருவோம். மேனேஜ் பண்ண முடியும். அது ஹெவியா ஸ்டார்ட் ஆன உடனே தான் அப்பாடா ஐயோ தாங்க முடியலையேன்னு அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போறதோ இல்ல அதுக்கு உண்டான ஃபுட் கான்ஷியஸோ வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபுட்ல எடுக்கும்போது நம்ம செய்யற வேலைக்கும் அந்த ஃபுட்டும் பத்த மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஓய்வும் குறைவா குடுக்குறோம். ஆல்ரெடி ரொம்ப நாளா நம்ம அத கொண்டு போயிட்டோம். ஸ்டார்ட்டிங்ல வலி இருக்கும்போது தாங்கும்போது நம்மளால அத செய்ய முடியல. அமைதியா விட்டுட்டோம். அப்போ ஓரளவுக்கு சத்து இருந்து பாடிய மேனேஜ் பண்ணிட்டு இருந்தது. அந்த சத்துக்களும் குறையும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வலிகள உண்டு பண்ண ஆரம்பிச்சுது. அதிகமான வலிகள உண்டு பண்ணுது. அதிகமான வலி வரும்போது நீர்மூலகம் இன்னுமே குறைய ஆரம்பிச்சுது. ஏன்னா வேலை நம்ம எதையுமே குறைக்கல. ரொட்டீன் ஒர்க் அப்படியே தான் போகுது. சோ அதை எதையுமே குறைக்கல. ஓய்வான நேரத்தையும் கூட்டல. வேலை பளுவும் குறைக்கல. ஓய்வான நேரங்களையும் கூட்டல. இது 2ம் நடக்கும்போது என்ன ஆயிடுது? ஒரு ரொட்டீன் ஒர்க் ஒரே மாரி பண்ணும்போது, நம்மளுடைய எனர்ஜி லெவல் குறைய ஆரம்பிச்சுது. டைமுக்கு சாப்பிடாம ஸ்கிப் பண்ணி சாப்பிடும்போதும், நம்மளுடைய பாடியில தன்மையும் மாறிடுது. சோ நியூட்ரிஷன் லெவல் டவுன் ஆயிடுது. எனர்ஜி லெவலும் டவுன் ஆயிடுது. அதனால வலிகள் கூட ஆரம்பிக்கும்போது, நம்மளுடைய எலும்புகளுடைய வலு குறைஞ்சிரும். அந்த வலு குறையும் போது நம்ம நினைச்சுக்கிறோம், சரி கிட்னி எனர்ஜி டவுனா இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம கான்ஷியஸா வந்து, அதுக்கப்புறம் என்ன சாப்பிடுறது? நீர் சத்தான காய்கறி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஓய்வா இருக்கலாம்னு நம்ம யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலாம்? ஆல்டர்னேட்டா நம்ம என்ன தேடலாம்னே யோசிக்கிறோம். அடுத்தது பற்கள். பற்கள் அழகா வரிசையா இருக்கு. சரி ஓகே. இவங்களுக்கு கிட்னி எனர்ஜி சூப்பரா இருக்கு. கொஞ்சம் தாறுமாறா இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா 1% 2% அடி வாங்கியிருக்குது. அந்த டைம்ல பயத்திலயோ, ஏதோ ஒண்ணுல அடி வாங்கி சோ அதனால கொஞ்சம் தாறுமாறாயிடுச்சு. இப்போ வர வர கலர் மாறிடுச்சு. எல்லோ கலர் ஆயிடுச்சு. பிளாக்கா மாறுது. நெறைய பிரஷ் பண்ணும்போது லைட்டா அங்கிருந்து ப்ளீடிங் வருது. சோ இது எல்லாமே நம்மளுடைய கிட்னி எனர்ஜியோட லாஸ் தான். நம்மளுடைய நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து டவுன் ஆயிட்டு இருக்குங்கிற பராமரிப்பு பராமரிச்சுக்கிறாங்க. ஆனா அது எல்லாமே நமக்கு என்ன தெரிய வருது அப்டின்னா, நல்லா இருக்கிற வரைக்கும் எந்த இதுவுமே எனர்ஜி லெவல் நல்லா இருக்கு. அதோட தன்மை மாறும்போது நம்ம எனர்ஜி லெவலும் டவுன் ஆகுதுங்கிறத இண்டிகேஷன் தெரியறதுக்கு தான் இந்த கோட்பாடு. அடுத்தது நெகம். ஒரு சிலருக்கு நெகம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்லா வளரும்போதே நல்லா ஸ்ட்ரெய்ட்டா, அழகா நல்லா வளருது. சோ கிட்னி எனர்ஜி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வளரும் போதே இங்க சொத்தையா வளருது. இல்ல அடிச்ச இதுல ஏதோ சொத்தையாயிடுச்சு. அது வளரவே மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாவே இந்த கட்டை விரல்லயோ, இல்ல சுண்டு விரல்லயோ நெகமே வரமாட்டேங்குது. அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்மளுடைய கிட்னில எனர்ஜி டவுனா இருக்கு. ஆனா கட்டை விரல்ல வந்து மட்டும் நெகம் வளரல. இப்ப சப்போஸ் எக்ஸாம்பிள் கால் கட்டை விரல்ல மட்டும் நெகம் வளரல அப்படி. நெகம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதோடைய வளர்ச்சி குறைவா இருக்கு. மத்த விரல் எல்லாம் நான் சீக்கிரமா நெகத்த வாரம் வெட்டுறேன். ஆனா கட்டை விரல்ல இருக்க நெகத்த மட்டும் 2 வாரத்துக்கு ஒரு தடவ தான் வெட்டுறேன். அப்படின்னா, அங்க நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன விஷயம் அங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அங்க 2 சேனல் போகுது கால் கட்டை விரல்ல. ஒண்ணு லிவர் சேனல் வெளிப்பக்கத்துல. உள் பக்கத்துல ஸ்பிளீன் சேனல். சோ அதுல இருக்கக்கூடிய நீர்த்தன்மை குறைவா இருக்கு. சோ அதுல இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை கூட்டும்போது இந்த நகங்கள் நல்லா இதோட ஸ்பீடுக்கே அதுவும் வளர ஆரம்பிக்கும். இப்ப சப்போஸ் ஒரு சிலருக்கு சுண்டு விரல்ல குழந்தைங்க பெரும்பாலும் பாருங்க கால் சுண்டு விரல்ல இருக்கக்கூடிய நகம் பெரும்பாலுமே நிறைய பேருக்கு அது வளர்றதே இல்ல. அது நம்ம என்ன சொல்றோம்? யூபி சேனல் தான் சொல்றோம். யூபி சேனல் அதுதானே நெய்ல பராமரிக்கிறாங்க. நிறைய பேருக்கு சுண்டு விரல் நகம் வளர்றதே இல்ல. அப்படியே வளர்ந்தாலும் ஒரு மாரி கோணையா வளருது. இல்லன்னா அது ஸ்ட்ரெய்ட்டா நார்மலா மத்த நகம் மாரி வர்றதே இல்ல. ரேரா தான் வளருது. நான் மத்த விரல்லாம் வெட்டுவேன். ஆனா சுண்டு விரல் நகத்த மட்டும் நான் வெட்டினதே இல்லைங்க. ரொம்ப நாள் ஆச்சு. அது எப்போ வருதோ தெரியல.
வந்தாலும் சும்மா அப்படியே கையை வச்சு இப்படி உடைச்சு எடுத்தாவே சீக்கிரமா வந்துரும். நெயில் கட்டர் வச்சு கட் பண்ணி ஹார்டா பண்ற அளவுக்கு இல்ல. சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. அது எப்படி இருக்குன்னா லேசா தான் இருக்கு. கையை வச்சு கிள்ளி எடுத்தாவே வந்துரும். அப்படின்னா நம்மளுடைய நீர் மூலகம் யூபி சேனல்ல வரக்கூடிய அங்க யூபி தானே இருக்கு அந்த சுண்டு விரல் கால்ல. யூபி சேனல் எப்படி இருக்கு? தன்னுடைய சொந்த வேலையை செய்தே ஒழிய சிறப்பா இல்ல. அங்க குறைவான எனர்ஜி இருக்கு. அப்ப நம்ம யூபி பாயிண்ட்ல இருக்கக்கூடிய நீரை கூட்டும் போது என்ன ஆகும்னா அங்க இருக்க எனர்ஜி பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு தன்மையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த 10 கோட்பாடும் நமக்கு இருக்கு. அதுல பராமரிப்புல நம்ம என்னமா பார்த்தோம்? டீத்த பார்த்தோம். அதாவது பற்களை பார்த்தோம், ஹேர பார்த்தோம். நல்லா அடர்த்தியா ஷைனிங்கா மேல இருந்து கீழே வரைக்கும் நல்லா குதிரைக்கு தொங்குற மாதிரி நீளமா அழகா தொங்குச்சுன்னா என்ன அர்த்தங்க? அவங்களுக்கு உடல்லயும் சூடு, அதோட தலையில இருக்கக்கூடிய சூடு குறைவாக இருக்கு. கழுத்துக்கு மேல தலையில இருக்கக்கூடிய சூடு குறைவா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நீர் சக்தி நல்லா, ஏன்னா தலையில போறது நமக்கு யூபி சேனல் தான் போகுது. சோ அங்க சூடு இல்லாம நீர் சக்தி அங்க அதிகமா இருக்கு. நல்லா இருக்கு. அதனால அங்க எப்படி இருக்கு அவங்களுக்கு? நல்லா அடர்த்தியா இருக்கு, நீளமா இருக்கு. சோ யூபியும் ஜிபியும் நம்ம பாத்துக்கிட்டாவே என்ன ஆயிடுங்க? தலையில ஹேர் நல்லா குரோத் ஆகும். யூபி ஜிபியும் சூடாகாம பாத்துக்கணும். சூடா இருந்தா முடி கொட்டிடும். முடி கொட்டுது கொட்டுது முன்ன வந்து சீப்பு வச்சா ஒரு முடி 2 முடி வரும். இப்போ கொத்து கொத்தா போகுதுன்னா உஷ்ணம் தலையில அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த உஷ்ணத்தை நம்ம குறைக்கும். சோ அந்த சேனல்ல இருக்கக்கூடிய நீர்த்துளிகளை போடும்போது சரியாகும். இது உடல் பராமரிப்பு. அடுத்தது வலிகளின் தன்மை. வலியோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா பாரமா இருக்கும். நீர்மூலகத்துக்கு வலியோட தன்மை எப்படி இருக்கும்? பாரமா இருக்கும். நம்ம சொல்றோம் தூக்கவே முடியல, வெயிட்டா இருக்கு. கிணத்துல தண்ணி சேர்ந்தும் போது குழந்தையா இருக்கும்போது நம்ம ஏதாவது சின்ன வயசு குழந்தைங்க யாராவது சேர்ந்த சொன்னோம் அப்படின்னா பக்கெட்ல ஃபுல்லா எடுக்கணும்னு எடுத்துருவாங்க. பாதி பக்கெட் தழும்பிட்டு வரும். மேல வரும்போது வலிக்குது வலிக்குது கை வலிக்குது அப்படின்னு தம் கட்டிட்டு பிடிப்பாங்க. என்ன காரணம்? நீர் மேல வர வர பாரமாகுது. அந்த மாதிரி நமக்கு உடல்ல எங்கெல்லாம் பாரமா பாரமா தெரியுதோ, தலை பாரமா இருக்கு, கையும் தூக்கவே முடியல ரொம்ப பாரமா இருக்கு, காலெல்லாம் நீர் கோத்து அப்படியே கீழே ஊனும் போது வெயிட்டா தெரியுது, நடக்கிறதுக்கே காலை எட்டி வைக்கிறதுக்கே காலை நகுத்தணும் எடுக்கணும்னா ரொம்ப வெயிட்டா தெரியுது. அப்புறம் திடீர்னு விரல்கள் எல்லாம் நீர் கோத்த மாதிரி இந்த ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்கன்னா வலிக்கும் போது ரொம்ப பின்னு பின்னுன்னு ஒரு வலி சொல்லுவாங்க. இந்த அந்த முழங்காலு, கணுக்காலு, கை விரல்கள் இதெல்லாம் இந்த சரவாங்கி மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீர் அதிகமா கோத்துரும். அவங்களுக்கு எல்லாம் வீங்கிருக்கும். அப்ப சொல்லுவாங்க கையெல்லாம் வெயிட்டா இருக்கு, விரல் எல்லாம் மடக்கி விரிக்கும் போது ரொம்ப வெயிட்டா தெரியுது, இந்த கால் வந்து ரொம்ப வீக்கமா இருக்கிறதுனால நீட்டி மடக்கணும்னா ரொம்ப இதா இருக்குங்க, கஷ்டமா நடக்கவே கஷ்டமா இருக்கு, உட்காந்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. சோ எங்கெல்லாம் உடம்புல பாரம்னு ஒரு விஷயம் வருதோ எல்லாருமே இப்ப லேடிஸா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். கன்சீவா இருக்கும்போது வயிறு ஒரு சிலருக்கு எப்படா இந்த குழந்தைய பெத்தெடுக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ஏன் வயிறு ரொம்ப பாரமா தெரியும். ஏன்னா நீர்மூலகம் அந்த இடத்துல வேலைப்பாடுகளை செஞ்சுச்சு. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு எந்தெந்த இடத்துல நமக்கு பாரமா இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே வலி இருந்ததுன்னா, பாரமா இருந்து நமக்கு வலி இல்லைன்னா ஓகே. ஆனா பாரமா இருக்குன்னா அந்த இடத்துல எல்லாமே நீருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அங்க வலியும் வந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க நீர் தான். சோ அதோடைய வலி எப்படி இருக்கும்னா பாரமான வலிகளா இருக்கும். சரிங்களா? அடுத்தது பாதிக்கப்படும் உடல் பகுதி. நம்மளுடைய நீர் மூலகம் பாதிச்சா எதிலெல்லாம் காட்டும் அப்படின்னா நம்மளுடைய பேக் ஏரியா ஃபுல்லாவே நீர்மூலகம்னாவே பேக் ஏரியா, அதாவது சொல்லக்கூடியது சர்விக்கல், ஸ்பைனோட சர்விக்கல், தொராசிக்கு, லம்பாரு, காக்கஸ், டெயில்போன் இது எல்லாமே. சோ ஒருத்தருக்கு சொல்றாங்க எனக்கு வந்து ஹிப்புக்கு கீழே அந்த லம்பார் பகுதியில L4 L5ல எனக்கு பிரச்சனை. அந்த நர்வ் அப்படியே டிராவல் ஆகி தொடை வழியா பின்பக்கம் தொடை வழியா கண்டக்கால் வந்து அப்படியே பாதம் வழியா சுண்டு விரலும் 4வது விரல் வரைக்கும் சுண்டி இழுக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நீர் மூலகம் பாதிச்சு
காலையில தூங்கி எந்திரிச்சோடனே குதிகால் ஊனவே முடியல. ஒரு 2, 3 ஸ்டெப் நடந்த உடனே சரியாயிடும். அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கால இழுத்து தான் நடக்க முடியும். தேய்ச்சு தான் நடக்க முடியும். தூக்கி வைக்க முடியும். ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அங்க ஹெவினஸ் இருக்கு. அப்ப அது என்ன காரணம்? நீர் மூலகத்தோடைய பாதிப்பு. ஏன்னா, நமக்கு பாதிச்சதுன்னா, இந்த ஏரியா தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஏரியா வாரியா பாதிக்கும். அப்போ ஒரு சிலர் சிஸ்டம் ஒர்க்கே பாதிக்கும். அப்ப செர்விக்கல்ல கழுத்து C1ல இருந்து C7 வரைக்கும் இருக்கக்கூடியதுல தொந்தரவு. கழுத்த சைடுல திருப்ப முடியல, இந்த பக்கம் திருப்ப முடியல. ஒரே பொசிஷன் நேரா பார்த்துட்டு ஃபோன் இப்ப பார்க்கறவங்கலாம் கழுத்த தொங்க போட்டே பார்க்கறாங்க. நிமித்த முடியல. நிமித்துனா நல்ல வலி. அப்புறம் செர்விக்கல்ல வந்து போன் தேஞ்சிருக்கு. அங்க இருக்க ஜவ்வு வந்து அ அங்க இருக்கக்கூடிய ஜவ்வுல வந்து தன்மை குறைஞ்சிருக்கு. இதுவும் நீர்மூலகத்தோடைய பாதிப்பு தான். சோ எந்த பார்ட் அப்டின்னா, டோட்டல் ஸ்பைன் பேக் ஏரியா ஃபுல்லாவே பாதிக்கப்படும். அதாவது பின்முதுகு. பேக் ஏரியா ஃபுல்லாவே பாதிக்கப்படும். உடல் பகுதியில நீர்மூலகம். அப்ப அதுல வரக்கூடிய தொந்தரவு. தொராசிக் ரீஜியன்ல T4, T3, T11, T12ல கொஞ்சம் டிஸ்க்ல லூப்ரிகேஷன் இல்ல. அந்த இடத்துல எனக்கு ஒரு கொழுப்பு கட்டி இருக்குங்க. அந்த கொழுப்பு கட்டி ரொம்ப இறுகி அந்த இடத்துல இருக்கு. அங்க லூப்ரிகேஷனும் இல்லைன்னு வேற சொல்லிட்டாங்க. கட்டியும் வேற இருக்கு. அந்த கட்டி உள் பக்கமா இருக்கு. ஆனா வலி கிடையாது. சிலருக்கு வெளிப்பக்கமா தொங்கும். மருகுக்கு நமக்கு எப்படி தொங்குமோ, அந்த மாரி சிலருக்கு உடம்புல வெளிப்பக்கமா தொங்கும். சோ அதுவும் நீரோட பாதிப்பு. ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஃபீல் இருக்கும். நம்ம அப்ப நம்ம கிட்னிக்கு ஏதாவது நீர் மூலகத்துக்கு எனர்ஜி குடுக்க அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த வெளிப்புறமா அந்த மங்கு மாரி தொங்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், மருகு மாரி தொங்கக்கூடிய ஒரு விஷயம், அது நாளடைவுல விழ ஆரம்பிக்கும். 1. 2வது இப்போ லூப்ரிகேஷன் இல்ல, மஜ்ஜையில வீக்கா இருக்கு, எலும்பும் எலும்பும் உராசுது. அதாவது லம்பார்ல இருக்கக்கூடிய எலும்பும், சேக்கிரத்துல இருக்க எலும்பும் S1ம் லைட்டா வந்து உராசுது. அங்க இருக்க லூப்ரிகேஷன் ட்ரை ஆயிடுச்சு. அதாவது அந்த நம்மளுடைய மஜ்ஜை பகுதி. அங்க வந்து ட்ரையா இருக்கு. ஒரு ஒரு எலும்போட ஒரு அலைன்மென்ட் வந்து மாறி இருக்கு. இதெல்லாம் அவங்க சொன்னாங்க அப்படின்னாலே, நமக்கு என்னன்னா, ஃபுல்லாவே நமக்கு நீர்மூழ்கி தான். நம்ம நீர்மூழ்கத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி, இந்த 10 கோட்பாடுலயும் அவங்களுக்கு என்னென்ன இதுல இருக்காங்க. வெளி உறுப்பு என்ன, நிறம் என்ன, இதெல்லாம் பார்த்து, இந்த ஏரியா அவங்களுக்கு பாதிச்சிருக்கான்னு பார்த்துட்டு, இதுல பெயின் சொல்றாங்க அப்படின்னா, சரி ஓகே. அத தெரிஞ்சுட்டு மேல இருக்க 9யும் நம்ம அவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா, அதுல அவங்க என்னதுல இருக்காங்கன்னு உணவையும் மாத்திக்கலாம். 1. 2வது நம்ம நீருக்கு எனர்ஜி குடுக்கும்போது, இந்த உபாதைகள் வந்து படிப்படியா வெளிய வர ஆரம்பிச்சுருவாங்க. சரிங்களா? அடுத்தது மரமூலகம். மரமூலகத்துக்கு வெளி உறுப்பு கண். அந்த கண்ல இருக்கக்கூடிய உபாதைகள். கண்ல ட்ரைனஸ்ஸு, நீர் தேங்கியே இருக்கு, கண் சிவந்திருக்கு, கண்ல பூல கட்டுது, கண் பார்வை குறைவா இருக்கு. அப்புறம் கண்ணுடைய அந்த இமை, அந்த இது வந்து மூடி திறக்க முடியல. ஒரு சிலருக்கு அங்க இருக்க ஹேர் மட்டுமே நெறைக்குது. அதாவது வெள்ளையா இருக்கு. ஒரு சிலருக்கு அங்க ஒரு டாண்ட்ரஃப் வருங்க. கண்ணுடைய இமையில நம்ம எல்லாரும் இந்த ஐலைனர் போடுவோம் தெரியுங்களா? அங்க ஒரு சிலருக்கு டாண்ட்ரஃப் வரும். இது எல்லாத்துமே நம்ம மரமூலகத்தோட பாதிப்பு. சோ லிவர்ல. அப்புறம் இந்த கேட்ராக்ட் வர்றது. ஃபேட்டி லிவர் இருந்ததுன்னா உங்களுக்கு கேட்ராக்ட் ஏஜ் ஃபேக்ட்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. 2வது அ ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு அந்த கேட்ராக்ட்டோட தன்மை மாறி இருக்கும். சோ மரமூலகத்துக்கு நமக்கு வெளி உறுப்பு கண். கண்ல வர உபாதைகள் எல்லாத்துக்குமே நம்ம மரமூலகத்துக்கு அதாவது லிவருக்கும், கால் பிளாடருக்கும் ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய கண் நல்லா இருக்கும். சோ கண் நல்லா இருக்கு, மத்தவங்கள ஈர்க்குது, கவர்ச்சியா இருக்கு, கண்ணுக்கு மை வச்சா அழகா இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய மரமூலகம் நல்லா இருக்கு.
மனமூலகம் நல்லா இருக்கணும். நம்ம நல்லா தூங்கணும். அப்புறம் 1 2வது கண்ணுடைய முன்பகுதியில, உட்பகுதியில. அதாவது UB1ல தொடங்குற கண்ல பூல கட்டுறது UB1ல கட்டுச்சு அப்படின்னா, நீருக்கும் மரத்துக்கும் உண்டான உபாதைகள்.